அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 7 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 7 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மன்னார் வளைகுடா பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழ்நாட்டில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. கனமழை என்ற பெரும்பான்மையான மாவட்டங்களிலும் அதே போன்று மேகமழைக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய இந்த 7 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல மழையினுடைய தாக்கம் 12 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாக கனமழை என்ற அளவில் மழை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதனால மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்ற தகவலை வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாளை தினம் மே 10ஆம் தேதி திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக 11ஆம் தேதி 4 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய கிழக்கு மாவட்டங்களில் மட்டும், கடலோர மாவட்டங்கள்ல தென் கடலோர மாவட்டங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் நாள் வரக்கூடிய 12ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வட மாவட்டங்கள்ல குறிப்பாக 13ஆம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதில் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும், அதே போன்று 14ஆம் தேதி திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும், நீலகிரி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் வரக்கூடிய 15ஆம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடுமையான வெயிலுடைய தாக்கத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய தமிழகத்துடைய பகுதிகளெல்லாம் இந்த ஒரு வாரம் மழைக்கான வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வளிமண்டல சுழற்சி மற்றும் கிழக்கு திசையில் வரக்கூடிய காற்றுடைய வேக மாறுபாடு மழைக்கான வாய்ப்பை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும், நகர்ப்பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வெயிலுடைய தாக்கம் மழையின் காரணமாக சற்று குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதலே சென்னையில பரவலாக மழை பெய்திருக்கக்கூடிய நிலையில இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய மழை, இடிமின்னுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடும் என்ற கணிப்பை வானிலை ஆய்வும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். வெயில் காலத்துல அக்னி நட்சத்திரம் தொடங்கியது என்று சொல்லக்கூடிய ஜோதிட காலத்திலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.